நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஏய் சூர்யா, தீ பிடிக்க முத்தம் கோட்டு. ஏய் சூர்யா. ஓ வாங்க மிஸ் டாடி. 1 மினிட் பாட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கப்பா, என்ன உனக்கெல்லாம் சூடு சொரணம் ஒண்ணுமே கிடையாதா? ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு எப்படி இப்படி வெளியே சுத்திட்டு தெரியல? இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஆமா ஏமாத்தின இப்ப என்ன பண்ணுவ? நாயே, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. அந்த பொண்ணு யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த பொண்ணை உன் கூட கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேண்டா. என்ன மிரட்டுறியா? நீ மிரட்டினாப்ல நான் பயந்துருவேனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன பண்ணுவ? இங்க பாரு, அடிச்சு மூஞ்சி மகளாம் உடச்சு விட்டுருவேன். அடையாளம் தெரியாதபடி. என்ன நீ ஒரு பொம்பளை பிள்ளை கூட தானே பிறந்த? உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா என்னடா பண்ணுவ? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இப்ப அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணுக்கு உனக்கு தான் முதல்ல கல்யாணம், அப்புறம் தான் தங்கச்சி கல்யாணம். என்ன மரியாதை அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, இல்லன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான், பாத்துக்க. சொல்லுடா ஃபர்ஸ்ட் யாருன்னு. அப்படியே சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? பாரு சூர்யா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனைய மரம் வளர்றதுக்கு முன்னாடியே அழிச்சிடணும். வளர்ந்து பெரியார வந்து நின்னுச்சுன்னு வச்சுக்க, நீ நினைச்சாலும் அதை வெட்ட முடியாது. என்ன மரியாதை அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. நான் எதுவும் பேசாம அந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா நீ சொல்லலைன்னு வச்சுக்க, அசிங்கப்படுத்திடுவேன் எல்லார்கிட்டையும் சொல்லி. ஓ, நீங்க வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துவீங்களா? உன்னை பேச விட்டாதானே நீ வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துவ. இப்ப பாரு. ஏய், என்ன அடிக்க போறியா? சரி வாடா, வந்து அடிவா. நான் அடிக்கிறதோட மட்டும் கிடையாது, உன்னை வாய் பேசாம விட்டாதான் என்னை பத்தி எந்த ஒரு உண்மை யாருக்கும் தெரியாது. பெத்த அப்பனவே கை நீட்டி அடிக்கிற உன்னை. எனக்கு அப்பனே இல்ல. ஏ சூர்யா, தப்பு பண்ணிக்கிறடா. எனக்கு எதுவும் தப்பாவே தெரியும். ஆமாயா, உனக்கு தண்ணி ஒண்ணு குறைச்சல் பாரு. தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்படியே கடை. நீ இப்படி பேசாம இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதனாலதான் உன்னை வாயிலே அடிச்ச பேச முடியாதபடி. பாரு, நீ மட்டும் கிடையாது, அந்த கடவுளே எது சொன்னாலும் சரி, அவளை என்னால கட்டிக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். என்ன இனி போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லு, ஐ டோன்ட் கேர். ஏன்னா உன்னால நீ பேச முடியாது. இப்ப என்ன உனக்கு? எனக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே. ஆனா நீ சொன்னவ கூட என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வேணா ஒருத்தைய கூட்டிட்டு வரேன், அவ கூட வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி வை, சந்தோஷமா வாழுவேன். என்ன ஆனா நீ சொன்னவ கூட என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். கண்ணகி, ஏய் லூசு, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? நான் பேச பேச உனக்கு காதலே விடுகிறியா? என்னாச்சு? நீங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கியே, என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாலா, எப்பயும் போலதான் இருக்கேன். சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல, நீ என் கண்ணகியே கிடையாது. எதையோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னன்னு தெரியல. என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாலா, என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு பாலா. என்னமாச்சு? என்ன படபடன்னு நடிச்சுக்குது? எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறியா? உங்க அப்பா வீட்டுல தானே இருப்பாரு. வீட்டுல தான் பாலா இருப்பாரு. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ படபடன்னு அடிச்சுக்குது பாலா. ஏதோ தப்பா நடந்திருக்குமோ அப்படின்னே தோணிக்கிட்டே இருக்கு. பாலா, எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. கூட்டிட்டு போங்க. ஏய் கண்ணகி, எதுக்கு அழுகுற? இல்ல பாலா, எங்க அப்பாக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என் உள் மனசு ஏதாவது சொன்னா கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்க முடியாது. வாங்க பாலா, என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. இல்லன்னா நானே போயிருவேன். ப்ளீஸ் பாலா. ஒன்னும் இல்லம்மா, சரி போல நீ அழுகாத இரு. ஹால் நம்பர் பாத்துட்டியா? அப்பதே பாத்துட்டு வந்துட்டேன். இந்த தடவை எல்லாத்தையும் பிரிச்சு தான் ஹால்ல போட்டுருக்காங்க. எரிச்சலா வருது. சை, அவங்க திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுங்களெல்லாம் ஒண்ணா உட்கார வச்சா எப்படி விட்டடிக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வர வர உனக்கு ரொம்ப சேட்டையாயிரு. ஏய் கலை, சொல்லுங்கடி. என்னாச்சு உனக்கு? எதையோ ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க நேத்துல இருந்து. என்னாச்சு உனக்கு? ஆமா லூசி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்களா படிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி படிங்க. இல்லையே, எதையும் மறைக்கிறாளே. அலையோட ஃபேஸே சரியில்லை. ஆமா, நேத்துல இருந்தே சரியில்லை. என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உன் கழுத்துல நான் தாலி கட்டணும்.
உன்னை பழி வாங்கணும் அந்த எண்ணம் தாண்டி என் மனசுக்குள்ள ஆதங்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னை பழி வாங்குறதுக்கான ஒரு ஆயுதம் என்னன்னு நான் நினைச்சேன். ஆனா அது உன் அண்ணனோட வாழ்க்கைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அதனால ஏன் தங்கச்சி கழுத்துல உன் அண்ணன் கட்ட தாலி ஏறணும்னா நான் கட்ட தாலி உன் கழுத்துல ஏறணும். ஏறினா மட்டும்தான் என் தங்கச்சிய உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓய் பொண்டாட்டி, ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், வாயிலே போட்டுக்கோங்க. படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலேஜ்ல உட்காந்து இப்படி பொண்டாட்டின் வந்து அசிங்கமான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு, இப்படி செய்யாதீங்க. எகத்தாளம் தாண்டி எகத்தாளம் தான், வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன். ஐயோ திரும்ப திரும்ப எதுக்கு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப தவறு, இப்படிலாம் வந்து பார்க்க கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க. ஏமா உனக்கு ஏது கொஞ்சம் ஓவரா இல்ல? சும்மா நான் சும்மா ஃபன் ஃபன். பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ சொல்லாம இருக்கே, நானும் பாக்குறேன். நீயா சொல்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்க போறதே கிடையாது. என்ன கவின் தெம்பா நிக்கிறீங்க போல, அப்படியே புக்கவே படிச்சு கரைச்சு குடிச்சிட்டீங்க போலயே. ஆமாமா, நேத்து பூரா உட்காந்து ஒரே படிப்பு தான். ஏன் கேக்குற? நேத்து வேலைக்கு கூட நான் போகல தெரியுமா உனக்கு? உட்காந்து படிப்படின்னு படிச்சுட்டேன். உருட்டுனா பொறுக்கிற மாதிரி உருட்டணும், இல்லனா உருட்டவே கூடாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க சசி என்ன காணோம்? ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன 2 நாள் கண்டே சசி பட மாட்டேங்கிறாரு, எங்க போனாரு? ஓஹோ பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்பா சசி என்ன மட்டும் விட்டுட்டு வரீங்க? கூட்டிட்டு வாங்க, ஒரே கஷ்டமா இருக்குல. நீ சாத்து. நீங்க உங்க ஹால் பாத்திருப்பீங்க, எங்களுக்கு ஹால் நம்பர் பார்க்கணும்ல, அதனால நான் போறேன்டான்னு போயிட்டான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சார் வேற கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டாரு, அப்படியே போயிட்டான். சரி நான் வரும்போது ஹால் நம்பர் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி உங்ககிட்ட பார்த்து உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எவனுக்கு மூக்கு வேர்க்குன்னு தெரியல, எப்ப போய் போட்டு கொடுப்பான்னு தெரியல. அண்ணா காலேஜ் ரூல்ஸ்லாம் ஒரே ஒரு வாரம் தானே நம்ம கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன் புருஷா ஒரு மாதிரியா இருமுறியே? உடம்பு ஏதாவது சரியில்லையா மார்கழி மாசத்துக்கு? ஐயடா, இப்பதான் யாரும் பொண்டாட்டின்னு கூப்பிட வேணாம், ஐயர் விட்டு பொண்ணு மாதிரியே பேசுனாங்களே. அடிக்கடி கொஞ்சம் நான் மாறிக்கிருவேன். ஆமாண்ணா அடிக்கடி கொஞ்சம் சந்திரமுகியா மாறிக்கிருவா, நீங்க எது நினைச்சுக்கிறாரு? என்னமா பண்றது, என் தலையெழுத்து சந்திரமுகி கூட குடும்பம் நடத்துறேன்னு எழுதியிருக்கு. ஏன் கார்த்தி அண்ணா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா, நீங்களா பேசிட்டு இருந்தீங்களா, அப்புறம் எப்படி குறுக்க பேசுறது? அதனாலதான். சரி எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் யாரும் மனசை போட்டு ரொம்ப குழப்ப வேணான்னு சொல்லுங்க, ஓகேவா? எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லபடியா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. எந்த குழப்பமும் வேண்டாம், எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லடா கார்த்தி. எங்க நான் சொல்ல போய் நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவியோ எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இதுல நம்ம 2 பேர் வாழ்க்கை மட்டும் கிடையாது, இதுல முக்கியமா மூழ்கி இருக்கிறது என் அண்ணனோட வாழ்க்கை தான்டா. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என் அண்ணன் அந்த பொண்ணு இல்லைன்னா சாகுற நிலைமைக்கு கூட போயிருவான்டா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்கான். எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கு கார்த்தி, என்ன மன்னிச்சிரு கார்த்தி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்குடா. பிரச்சனைன்னு இருந்தா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அதனால என்ன முடிவெடுத்தாலும் யோசிச்சு முடிவெடுக்க சொல்லுங்க, ஓகேவா? சரிம்மா, நான் பேசுனது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. இன்னொரு 1/2 hour தான் இருக்கு, நல்லா படிங்க எல்லாரும். உன் மனசு என்ன யோசிக்குது, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீயா சொல்ற வரைக்கும் அது நான் உங்ககிட்ட கேட்க போறதே கிடையாது. பாக்குறேன் நீ எப்பதான் சொல்ற. சரி வைஃபி, எக்ஸாம் நல்லா எழுதுமா, சரியா? மாமாவை நினைச்சுக்கிட்டு ஒரே கவிதையா எழுதி வச்சிடாத. ஐயோ ஐயோ, ஏன் புருஷா உனக்கு என்ன ஓவரா ட்ரீம் இருக்கு போல? உன்னை நினைச்சு நான் கவிதை வேற எழுதணுமா? ஏ ராஜேஷ், உன் மூஞ்சிக்கு கவிதைலாம் கொஞ்சம் ஓவராத்தான் இருக்கும், கொஞ்சம் தீ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. நீ என் பொண்டாட்டி என்ன நினைச்ச? வீட்டுல என்னெல்லாம் ஒரு வேலை செய்ய விட மாட்டா தெரியுமா? மாமா நான் துணி துவைக்கிறேன், மாமா நான் பாத்திரம் கழுவுறேன், மாமா நான் சமைக்கிறேன்னு எல்லா வேலையும் இழுத்து இழுத்து போட்டு செய்வா. இல்லையா ஆமாவான்னு கேளு என் பொண்டாட்டிக்கிட்டு. என்ன சொல்லலாம் சொல்லுங்க ஆமான்னு. ராஜேஷ் எனக்கு ஒரு டவுட், உன்னை டா போடுறத தவிர வேற எப்பயுமே உன்னை மாமான்னா நான் கூப்பிட்டதே கிடையாது. இது என்ன புது உருட்டா இருக்கு? என்ன பொண்டாட்டி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நீ இப்படி சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையடி நானு.
அச்சோ வீட்டுல மாமா மாமான்லடி கடப்ப எனக்கு ஒரு வேலை செய்ய விட மாட்டியே. ஐயோ எல்லா வேலையும் நானே செய்யறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுலடி செய்வேன். என்னடி பொண்டாட்டி இப்படி எல்லாம் சொல்லிட்ட? ஏய் நீ சட்டம் சாத்து. இதுல இருந்து வீட்டுல உன் நிலைமை என்னன்னு எனக்கு இப்பவே தெரியுது. இதுக்குதான் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படி சொல்றது, நம்மதான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்ல வந்தேன். இதுல என்ன அந்த பயம். டே உருண்டை, நானும் ரொம்ப நேரமா உன்னை பாத்துக்கிருக்கேன். ஒரே உருட்டா உருட்டிக்கிட்டேல இருக்க. என்ன பண்ணிக்கிருக்க நீ? அது ஒண்ணு இல்லடா ஓமக்குச்சி, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதோ ஹால்லாம் கொடுப்பாங்களாம்ல, அதான் இங்க இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் எந்த ஹாலா இருக்குன்னு. அட மூதேவி, நீ சரியான காமெடி பேசுற உருண்டை. டே ஹால் நம்பர் வெளியே ஒட்டி வச்சிருப்பாங்க சொன்னாங்க இல்லையா தெளிவா? இங்க வந்து ஹால் அல்டிமேட் உருண்டை. அது இல்லடா ஓமக்குச்சி, ஏ உருண்டை என்ன எக்ஸாம் நடக்க போகுது, என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? வாங்க பிராம் இல்லைங்கயாச்சு, நல்லா இருக்கீங்களா? பார்த்து 18 வருஷம் ஆச்சு. ஆமாடா பார்த்து 18 வருஷம் இருக்கும். சரி எக்ஸாம் நடக்க போகுது, கொஞ்சம் கூட உங்களுக்குள்ள மனசுக்குள்ள பயமே இல்ல? போய் எக்ஸாம் ஹால் நம்பர் தேடி கண்டுபிடிச்சு போய் எழுதுங்கடா எக்ஸாம். இன்னும் 10 நிமிஷத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சும்மா வாய திறந்தாலே எக்ஸாம்னுக்கிட்டு கடுப்பேத்துக்கு இருக்காதீங்க பிராமின் வச்சு அம்புடத்தையும் பாத்துக்கிறங்க. ஆமாடா நாங்க பேசினா உங்களுக்கு கடுப்பாகிற மாதிரி தான் தெரியும். சரி சாமி, கதை எழுதாம நல்லபடியா இப்ப எக்ஸாம் எழுது போ. இல்ல சார், எங்களால அப்படிலாம் எழுத முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நாங்க கதை தான் எழுதுவோம், விட்டுதையும் அடிப்போம். என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? இங்க வர்றா சின்ன உருண்டை, அடிச்சு மூஞ்சில உடச்சு விட்டுருவேன். ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த இங்கிதமே தெரிஞ்ச எதுக்கு இந்த காலேஜ்ல வந்து உட்காந்துருக்கீங்க? சொல்லி கொடுக்குற இங்கிதம் தெரிஞ்சிருந்தா நீங்க எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க போறீங்க? எப்படி சார் ரைமிங் சூப்பரா இருக்குல்ல? ரைமிங்ல தீய வைக்க கம்முனு கடை சார். இப்போ வந்து எங்களுக்கு ஹால் எங்க இருக்குன்னு தெரியணுங்க சார். அதாங்க சார், ஹால் மட்டும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க போய் எக்ஸாம் எழுதுவோங்க சார். வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். அதெல்லாம் சும்மா புக்கை கரைச்சு குட்டிச்சு அப்படியே நல்லா நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். அதனால சூப்பரா எக்ஸாம் எழுதுவோம். நீங்க வேணா பாருங்க, இந்த வாட்டி உருண்டையாலையும் ஓமக்குச்சினாலையும் தான் நம்ம காலேஜுக்கு ரிசல்ட் வர போகுது. அதனால சார் நம்ம உருண்டை இப்ப காலேஜுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க போறோம். அதனால உருண்டைக்கு ஒரு ஓ போடுங்க. உருண்டைக்கு ஒரு ஓ போடு. அதோட காலேஜை இழுத்து மூடு. வீட்ல இருந்த வரைக்கும் நல்லா தானையா இருந்த, என்னையாச்சும் உனக்கு இப்படி அடிபட்டு கிடக்குறியே. ஏய் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அழாத. உங்ககிட்ட ஏதாவது நான் பேசுனேனா? ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான், பாத்துக்கோ. மரியாதையா போயிரு. டாக்டர், என் புருஷனுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? நாங்க பாக்கலாமா? நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்வீங்களா? அவர் நிஜமாவே மாடிப்படியில இருந்தா கீழே விழுந்தாரா? ஆமா டாக்டர், மாடிப்படியில இருந்தா கீழே விழுந்தார். அதனால தூக்கிட்டு வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவர் எப்படி விழுந்தாரு, ஏது விழுந்தாரு உங்களை விசாரிக்கணும். நீங்க எந்த ஒரு சொல்ல கிடையாது. உங்களை ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க சொன்னாங்க. அவர் எப்படி இருக்காரு இப்ப? இங்க பாருங்க, பொறுமை ரொம்ப அவசியம். சும்மா படம் கடுகு மாதிரி போஞ்சுட்டா மட்டும் எதுவும் கிடையாது. புரியுதா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. அவருக்கு விழுந்திருக்க அடியை பார்த்தா அவர் மாடிப்படியில இருந்து கீழே விழுந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. யாரோ அவரை போட்டு உருட்டு கட்டையில அடிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. சரி அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையில ஐ டோன்ட் கேர். ஆனா இப்ப இதனால இவருக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன டாக்டர் சொல்லுங்க. அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. அந்த பயத்துல அவரோட பேச்சு போயிருச்சு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? என் புருஷனால பேச முடியாதா? எப்படி டாக்டர் பேச்செல்லாம் போகும்? ஐயோ பேச முடியாதா? ஐயோ சூர்யா, உங்க அப்பானால பேச முடியாதாண்டா? ஐயோ என் புருஷனுக்கு பேச்சு போச்சா? நான் என்ன பண்ணுவேன்? அழாதம்மா, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரமா பேச்சு வந்துரும். நீ அழாத.